இறைவா போற்றி. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து புருவ மத்தியில் நம்ம எண்ணெய் ஓட்டத்தை நிலைநிறுத்துவோம். நம்மளுடைய பலவிதமான எண்ணெய் ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஓட்டத்தை நிலைநிறுத்தணும்னா புருவ மத்தியில், அந்த புருவ மத்தியில் நிலைநிறுத்துறதுனால தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற குழப்பங்கள், தேவையற்ற செயல்கள் இதெல்லாம் நம்ம இடத்துலேருந்து ஓடிவிடும். அதுக்கு தான் இந்த தியான முறை. புருவ மத்தியில் உன்னுடைய எண்ணெய் ஓட்டத்தை குவிக்கணும். 2 கண்களை மூடி 2 புருவத்து மத்தியில் நீங்கள் உங்களுடைய மனக்கண்ணோட அந்த எண்ணத்தோட அந்த புருவ மத்தியில் நீங்கள் கவனித்தீங்கன்னா நாளடைவில் அதனுடைய ஒரு விதமான உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு தொடர்ந்து நீங்கள் செய்ய உங்களுக்கு ஆனந்த நிலையை கொடுக்கும். அதை நீங்கள் மட்டும் செஞ்சு அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அதிலிருந்து எந்த காலகட்டங்களையும் வெளியில் வரவே மாட்டேங்க. அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் தியானம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகள் செயலெல்லாம் ஒரு உச்ச நிலையில் இருக்கும். நீங்கள் அடைய வேண்டிய இலக்கையும் சாதாரணமாக அடைந்து வரலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல காரியங்களும் கண்டிப்பாக இந்த செயல் மூலிமா நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதுக்கு நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் இந்த தியான முறையை கடைபிடிச்சிட்டே வாங்க. உங்களுக்கே தெரியும், குவிந்து கிடக்கின்ற குட்டையில் அழுக்க தெளிந்த நீரோட மாதிரி உங்களுடைய மனசில் இருக்க அத்தனை அழுக்கையும் இந்த தியானம் உங்கள்கிட்ட இருந்து அந்த அழுக்கை எல்லாம் நீக்கிவிடும். அதுக்கப்புறம் உங்கள் முகம் பிரகாசமாகவும் ஏகாந்த நிலையிலையும் சந்தோஷமான வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதனால் காலையில் மாலையில் கண்டிப்பாக தியான முறையை கடைப்பிடிங்க. அது உடலுக்கும் உங்கள் உள்ளத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.